ஹலோ ஆல். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குரூப் 4க்கான சிலபஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது யூனிட் 2 ஜியாகிரஃபி. டோட்டலாக இதில் 5 கொஷின்ஸ் வருது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள். இது டோட்டலாக 3 லெசன்ஸ் இருக்குது. 10th ஒன்றும் 6th 7th ஒரு சாப்டர்ஸும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 10th இருக்கக்கூடிய ஒரு லெசனை பார்த்துடலாம். 10th ஃபஸ்ட் லெசன் இந்தியா லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். இந்த லெசனில் இந்தியாவோட லொக்கேஷனை பற்றியும், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைப் பற்றியும், இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்துடலாம் லெசனில் இருக்கிறத. வேர்ல்டு மேப்பில் இந்தியாவோட லொக்கேஷன் முழுமையாக வடகிழக்கு அரைக்கோளத்தில் தான் இருக்குது. ஒரு கண்டத்துக்கு தனியாக இருக்கக்கூடிய இயற்கை நிலமைப்பு, கிளைமேட், ஃப்ளோரா ஃபானா, மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், இது எல்லாமே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்கிறாங்க. இந்தியா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. இதோட டோட்டல் ஏரியா 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ரஃபா டோட்டல் வேர்ல்டு ஏரியாவில் இந்தியாவோட பர்சன்டேஜ் 2.4. செகண்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. இந்தியாவோட பார்டர்ஸ் பார்த்தா லேண்டில் டோட்டலாக 15,200 கிலோமீட்டர்ஸும், கோஸ்டில் 7,516.6 கிலோமீட்டர்ஸும். இந்த இதில் 6,100 கிலோமீட்டர்ஸ் வந்து லேண்டில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸ். இந்தியா கூட பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தா அதிகமாக ஷேர் பண்ணுறது பங்களாதேஷ் 4,156 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு சைனா, பாகிஸ்தான், நேபாள், மியான்மர், பூட்டான் அண்ட் ஆப்கானிஸ்தான். பங்களாதேஷ் டோட்டலாக 5 ஸ்டேட்ஸ் கூட பார்டர் ஷேர் பண்ணுது. அருணாச்சல் பிரதேஷ், சைனா, பூட்டான் அண்ட் மியான்மர் ஒரே ஸ்டேட் 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்கு. இதுவே கோஸ்டல் ஏரியாஸ் பார்க்கலாம். கோஸ்டலில் இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ்னு பார்த்தா ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ். ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் செப்பரேட் பண்ணுறது பாக் ஸ்ட்ரெயிட். சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் இந்திரா பாயிண்ட். அதுவே சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆன் மெயின்லேண்ட் அப்படின்னு கேட்டால் கன்னியாகுமரி. நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து இந்திரா கோல் லடாக்ல இருக்கு. அதுவே ஈஸ்டாக இருந்தால் கிபித்து, வெஸ்டாக இருந்தால் குஹார் மோட்டி. டோட்டலாக நார்த் சவுத் டிஸ்டன்ஸ் 3,214 கிலோமீட்டர், ஈஸ்ட் வெஸ்ட் 2,933 கிலோமீட்டர். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அதாவது 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் ஃப்ரம் கிரீன்விச் மெரிடியன். இது எக்ஸாக்டாக எங்கே பாஸ் ஆகுதுன்னா மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேஷ், அலகாபாத் ரீஜியனில். ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட இயற்கை அமைப்புகளை 6ஆக பிரிக்கலாம். அதில் முதல்ல வர்றது நார்த்தன் மவுண்டெயின்ஸ், வடக்கு மலைகள், இமயமலைகள்னு சொல்லலாம். சில மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான இமயமலை தான் உலகத்திலேயே மிகவும் இளமையான மலை, உயரமான மலை தொடரும் கூட. அதுவே பழமையான மலைகள்னா ஆரவல்லி. இமயமலைகள் சுமார் 2,500 கிலோமீட்டருக்கு பரவி இருக்கு. ஒரு வில் ஷேப்பில் இருக்குது. மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களையும் இமயமலையும் பமீர் முடிச்சுங்கிற இடத்துல ஒன்றாகுது. இந்த பமீர் முடிச்ச உலகின் கூரைன்னு சொல்கிறாங்க. தஜிகிஸ்தானில் இருக்குது. சான்ஸ்கிரிட்டில் ஹிமாலயாஸ்னா பனிகளின் உறைவிடம். இந்த இமய மலைத்தொடரை திரும்ப 3 வகைப்படுத்தலாம். முதல்ல டிரான்ஸ் ஹிமாலயாஸ், 2வது மத்தியில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ், 3வது பூர்வாஞ்சல், வடகிழக்கு இருக்கக்கூடிய மலைகள் பூர்வாஞ்சல். இதில் நடுவில் இருக்கக்கூடிய 2வது அடுக்கான இமயமலை தான் உலகத்தில் மிக இளமையான மடிப்பு மலைகள். மடிப்பு மலைகள்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கோண்ட்வானா நிலப்பகுதியும் அங்காரா நிலப்பகுதியும் மோதிக்கிட்ட விளைவாக நடுவில் இருந்த டித்தைஸ் எனக்கூடிய கடல் வந்து மடிக்கப்பட்டு நிலப்பகுதி மேடாக ஏறி மலைகளாக உருவாகியிருக்கு. முதல் கிளாசிஃபிகேஷன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இது மோஸ்ட்டாக ஜம்மு காஷ்மீரும் திபெத்லேயும் அமைஞ்சிருக்கிறதுனால இதை திபெத்தியன் ஹிமாலயாஸ்னு சொல்கிறாங்க. கிழக்குலேயும் மேற்குலேயும் 40 கிலோமீட்டர் அகலத்துலேயும் நடுவில் 225 கிலோமீட்டர் அகலத்துலேயும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பாறைகளில் வந்து கடலடி உயிரின படிமங்கள் அதிகமாக இருக்கிற செடிமெண்ட்ரி ராக்ஸாக இருக்குது. அதாவது டெத்தைஸ் ராக்ஸ். லடாக், ஜஸ்கர், கைலாஷ், கார்கோரம் எல்லாம் இந்த செக்மெண்ட்டில் தான் இருக்குது. 2வது
மத்தியில் இருக்கக்கூடிய இமயமலைகள். இதுதான் உலகின் மிக இளமையான மடிப்பு மலைகள். இதை திரும்ப 3 பிரிக்கலாம். ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக். ஹிமாத்ரிங்கிறது பெரிய இமயமலைகள், ஹிமாச்சல்ங்கிறது லெசர் ஹிமாலயாஸ், ஷிவாலிக்குங்கிறது அவுட்டர் ஹிமாலயாஸ். இப்போ ஹிமாத்ரியில் அதிகமாக செங்குத்தான மலைகள் தான். இதனுடைய சராசரி அகலம் 25 கிலோமீட்டர். அதுவே சராசரி உயரம் 6000 மீட்டர். உலகின் மிக அதிக உயரமான மலைத்தொடர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. மற்ற மலைத்தொடர்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே மழைப்பொழிவு ரெயின்ஃபால் கம்மி தான், ஆனால் அதிக பனி இருக்கிற மாதிரி இருக்கும். மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா போன்ற மிக உயரமான மலை உச்சிகள் இங்கே தான் இருக்குது. வற்றாத நதிகளை தரக்கூடிய கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் போன்ற கிளேசியர்களும் இங்கே தான் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் நேபாளில் இருக்குது. ஹிமாச்சல் இல்லைனா லெசர் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரிக்கு சவுத்தில் இருக்குது. இங்கே ஹைட் 3700 to 4500 மீட்டர்ஸ். இதனுடைய அகலம் 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இங்கே மோஸ்ட்டாக ஸ்லேட்டு, லைம்ஸ்டோன், குவாட்டசைட் போன்ற பாறைகள் பார்க்க முடியும். இங்கே ஹெவியான ரெயின்ஃபால் இருக்குது. அதிகப்படியாக டீஃபாரஸ்டேஷன் நடக்குது. அதிகப்படியாக அர்பனைசேஷன் ஆகுது. பீர்பாஞ்சல், தௌலத்தார், மகாபாரத் போன்ற முக்கியமான மலைத்தொடர்கள் இந்த இடத்துல இருக்குது. கோடை மலை ஸ்தலங்களான ஷிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, டார்ஜிலிங் இதெல்லாம் இந்த அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஷிவாலிக்ஸ். ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் இருக்குது. இங்கே ஹிமாலயன் ரிவர்ஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட டெப்ரிஸ் அதிகமாக இருக்குது. ஆல்டிடியூட் 900 to 1100 மீட்டர்ஸ். இதோட வித் 10 கிலோமீட்டர்ஸ் to 15 கிலோமீட்டர். மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். இங்கே இருக்கக்கூடிய வேலிஸ்க்கு 2 பேர் இருக்குது. அதாவது டூன்ஸ், டுவார்ஸ். நெக்ஸ்ட் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். பூர்வாஞ்சல் ஹில்ஸ் ஈஸ்டர்ன் ஷூட் ஆஃப் ஹிமாலயா. அதாவது நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஹில்ஸ் எதெல்லாம்னா டாஃப்லா ஹில், அபோர் ஹில், மிஷ்மி, பத்காய், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், திரிபுரா ஹில்ஸ், மிக்கீர், காரோ, காஷி, ஜெயந்தியா. இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து தான் பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இமயமலையின் முக்கியத்துவங்கள். சவுத் வெஸ்ட் மான்சூனை பிளாக் பண்ணி இந்தியாவுக்கு நல்ல மழையை கொடுக்குது. இந்திய துணைக்கண்டத்துக்கு ஒரு இயற்கை அரணாக இருக்குது. வற்றாத நதிகளான இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திராவுக்கு நீராதாரமாக இருக்குது. நார்த்தன் மவுண்டைன்ஸை சொர்க்கம்னு சொல்கிறாங்க, டூரிஸ்டோட சொர்க்கம். மெனி பில்கிரிம் சென்டர்ஸ் இருக்குது. கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத், வைஷ்ணவ தேவி. ப்ரொவைட்ஸ் மெனி ரா மெட்டீரியல்ஸ். சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய கோல்டு விண்டை பிளாக் பண்ணி கொடுக்குது. அதை விட முக்கியம் இதோட பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் கிரேட் நார்த்தன் பிளேன்ஸ், வட பெரும் சமவெளிகள். பெரினியல் ரிவர்ஸான இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா அதனோட கிளையாறுகள் கொண்டு டெபாசிட் பண்ணுற செடிமெண்ட்ஸ்னால ஃபார்ம் ஆன நார்த்தன் பிளேன்ஸ். ரொம்ப ரொம்ப ரிச்சான அலுவியம் இங்கே தான் இருக்குது. இதோட லென்த்து பார்த்தா 2400 கிலோமீட்டர், வித்து 240 to 320 கிலோமீட்டர். டோட்டலாக இது 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை கவர் பண்ணுது. பெரும் சமவெளி பார்த்தா மேடு பள்ளமற்ற ஒரு சீரான சமபரப்பாக அமைந்திருக்கு. அதிகப்படியான வண்டல் படிவுகளால் நார்த்தன் பிளைன்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். பாபர் பிளைன், கற்குவியல், அதிகப்படியான கிரேவல்ஸ் இருக்கிற இடம். ஹைலி போரஸ், சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் உருவாகி சீக்கிரமே காணாமல் போயிருக்கு. ஷிவாலிக், அதாவது அவுட்டர் ஹிமாலயாஸ்னோட தெற்கு பக்கத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்குது. 8 to 15 கிலோமீட்டர் வைட்.
இங்கே எந்த விதமான இரிகேஷன் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டராய். டராய்னாலே அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டுள்ள இடம். இங்கே வந்து அடர்த்தியான காடுகள், நல்லா ஓங்கி வளரக்கூடிய மரங்கள் தான் வளரும். ரிச்சான வைல்டு லைஃப் இருக்குது. 15 to 30 கிலோமீட்டர்ஸ் வைட். நெக்ஸ்ட்டு பாங்கார். பாங்காருங்கிறது மேட்டு நிலம், இல்லைனா வந்து பழைய அலுவியம். இங்கே இருக்கிற அலுவியல் சாயில் ரொம்ப டார்க்காக, ரிச் இன் ஹியூமஸ், சீக்கிரமே வடிகால் ஆகக்கூடிய மண்ணாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு காதார் பிளைன்ஸ். காதார் பிளைன்ஸ் இல்லைனா பெட்லேண்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வருஷமும் பெய்கிற மழையில் அடித்து வரக்கூடிய புது அலுவியல் சாயில் இங்கே தான் டெபாசிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டெல்டா. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காதர். ஆல்மோஸ்ட் 1.9 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். உலகத்திலேயே மிகவும் ரிச்சான டெல்டா ரீஜன், பெரிய டெல்டா ரீஜன். பிரம்மபுத்திராவும் கங்காவும் சேரக்கூடிய இடத்துல முக்கோண வடிவில் உருவாகி இருக்கக்கூடிய சுந்தர் பேண்ட்ஸ் எனக்கூடிய டெல்டா ரீஜன் தான். இங்கே அப்லாண்ட்ஸ், அதாவது மேட்டு நிலத்தை சார்ஸ்னும், ஈரப்பதமாக இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களை வந்து பில்ஸ்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நார்த்தன் பிளைன்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் பிளைன்ஸ். ஆரவல்லி மலைத்தொடரோட மேற்கு பக்கத்தில் இருக்குது. 1.575 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். லூனி ரிவர்னாலையும் மறைஞ்சு போன சரஸ்வதி ரிவர்னாலையும் தள்ளப்பட்ட செடிமெண்ட்ஸ்னால ஃபார்ம் ஆன இது. இங்கே சால்ட் லேக்லாம் அதிகமாக இருக்குது. உலக புகழ்பெற்ற சாம்பார் சால்ட் லேக் இங்கே தான் இருக்குது, ஜெய்ப்பூரில். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் ஹரியானா. தார் டெசர்ட்டுக்கு வடகிழக்கில் இருக்குது. 1.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். சட்லஜ், பியாஸ், ரவி அதனோட டெபாசிட்ஸ்னால ஃபார்ம் ஆனது. இங்கே வந்து தண்ணீர் பிரிக்கிற இடம், நிலத்தை தண்ணீர் பிரிக்கிற இடம் தோப்புன்னு சொல்லுவாங்க. 2 வாட்டர் ஷெட்ஸ் இருக்குது, யமுனா சட்லஜ், கங்கா யமுனா. நெக்ஸ்ட்டு கங்கா பிளைன்ஸ். கங்கா ரிவர்லேருந்து பங்களாதேஷ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 3.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை இது கவர் பண்ணியிருக்கு. செடிமெண்ட்ஸ் ஆஃப் ரிவர் கங்கா அண்ட் இட்ஸ் டிரிபியூட்டரிஸ் வச்சு இது ஃபார்ம் ஆயிருக்கு. இதனோட ஸ்லோப்ஸை வச்சு அப்பர் கேஞ்சட்டிக் பிளைன், லோயர் கேஞ்சட்டிக் பிளைன், மிடில் கேஞ்சட்டிக் பிளைனை பிரிக்கலாம். நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா பிளைன். அசாம் ஏரியாவில் இருக்கிறது. ரொம்ப லோ லெவல் பிளைன். பிரம்மபுத்திரானோட டெபாசிட்ஸ்னால, செடிமெண்ட் டெபாசிட்ஸ்னால ஃபார்ம் ஆகிற பிளைன் தான் பிரம்மபுத்திரா பிளைன். 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர் இடமும் அலுவியல் லேண்ட்ஸும் மாஷீல்டு ட்ராக்ஸ் ஒர்க். பெனின்சுலர் பிளாட்டியூஸ், தீபகற்ப பீடபூமி. இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனில் பெரிய பகுதி பெனின்சுலர் பிளாட்டியூஸ் தான். 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் இந்தியா. நார்த் வெஸ்டில் ஆரவல்லி, நார்த்தில் பண்டேல்கண்ட், நார்த் ஈஸ்டில் கைமூர், ராஜ்மஹால் ஹில்ஸு, வெஸ்ட்டில் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். இப்படி டோட்டலாக எல்லா பக்கமும் சரௌண்ட் ஆகிருக்கக்கூடிய பெனின்சுலர் பிளாட்டியூ. இங்கே ஹையஸ்ட் பாயிண்ட்டு ஆனைமலை ஹில்ஸ், ஆனைமுடி 2695 மீட்டர் ஆனைமலை ஹில்ஸில். இதுக்குள்ள சென்ட்ரல் ஹைலாண்டும் டெக்கான் பிளாட்டியூவும் இருக்குது. இங்கே அகலமான, அதுவே ஆழமில்லாத நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குது. சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், மத்திய உயர்நிலங்கள்.
குஜராத்லேருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மத்திய உயர்நிலங்கள். ஆல்மோஸ்ட் 700 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. டெல்லிக்கு பக்கத்தில் இதனோட ஹைட் ஆல்மோஸ்ட் 400 மீட்டரும், அதுவே சவுத்து நோக்கி வர வர 1500 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குரு சிகர் 1722 மீட்டர்ஸ். இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். மால்வா பிளாட்டியூவில் ஆரம்பித்து பண்டேல்கண்ட், பாகல்கண்ட், சோட்டா நாக்பூர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் சென்ட்ரல் ஹைலாண்ட். அதிகப்படியான மினரல் ரிசோர்ஸஸ் இங்கே கிடைக்கிது. பீகார், ஒடிஷா, வெஸ்ட் பெங்காலில். டெக்கான் பிளாட்டியூ தக்கான பீடபூமி. இது தோராயமாக ஒரு முக்கோண வடிவில் இருக்குது. வடமேற்கில் வந்து விந்தியா சத்புராவும், வடக்கில் மகாதேவ் மைக்காலா ஹில்ஸும், வடகிழக்கில் ராஜ்மஹாலும், மேற்கில் வெஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கில் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஒரு 7 லட்சம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. கடல் மட்டத்திலேருந்து 500 to 1000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. இதில் வெஸ்டர்ன் காட்ஸோட இன்னொரு பேர் ஷாயாத்ரி. அதாவது நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸை வந்து ஷாயாத்ரின்னு சொல்லுவாங்க. ஆனைமலை, கார்டமம் ஹில்ஸ், அதாவது ஏலக்காய் மலை, பழனி மலை, இது மூணும் சந்திக்கிற இடத்துல தான் ஆனைமுடி இருக்குது. ஆனைமுடி ஹையஸ்ட் பாயிண்ட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ், 2695 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் காட்ஸை வந்து பூர்வாத்ரின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் போல் தொடர்ச்சியாக இல்லாமல் அங்கங்கே விட்டு இருக்குது. இது நெக்ஸ்ட்டு இந்தியன் டெசர்ட் இல்லைனா தார் டெசர்ட்டுன்னு சொல்லக்கூடிய இடம் ராஜஸ்தானில் இருக்குது. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். உலகத்திலேயே 7வது மிகப்பெரிய பாலைவனம். இங்கே மருஸ்தாலிங்கிறது தான் உண்மையான பாலைவன பகுதி. பாங்காருங்கிறது செமி டெசர்ட்னு சொல்லக்கூடிய இடம். இங்கே வந்து ஹைலி பாப்புலேட்டட் ஏரியா. இங்கே இருக்கக்கூடிய ராஜஸ் ரிவர் வந்து லூனி. அடுத்தது கோஸ்டல் பிளைன்ஸ் பெனின்சுலர் இந்தியாவுக்கு 2 பக்கமும் இருக்குது. வெஸ்டர்ன் கோஸ்டல், ஈஸ்டர்ன் கோஸ்டல். வெஸ்டர்ன் கோஸ்டல் வந்து குஜராத் ரன் ஆஃப் கட்ச்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். வெஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு வெஸ்ட் சைடில் வந்து அரபிக் சி இருக்குது. இங்கே வந்து சாண்டி பீச்சஸ், சாண்ட் டியூன்ஸு, எஸ்டியூரிஸ், லக்கோன், பேக் வாட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. கொங்கன் கோஸ்ட், கனரா கோஸ்ட், மலபார் கோஸ்ட். கேரளாவில் பேக் வாட்டர் லேக்கில் முக்கியமானது வேம்பநாடு. நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் வெஸ்ட் பெங்கால்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும். வெஸ்ட் பெங்காலுக்கு ரைட் சைடில் பே ஆஃப் பெங்கால். இங்கே அதிகப்படியான அலுவியல் ஃபில்லிங்ஸ் இருக்குது. ஏன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னால. இதை வந்து நார்த்தன் சர்க்கஸ், மகாநதி டு கிருஷ்ணாவில் இருக்கக்கூடிய இடம் வந்து நார்த்தன் சர்க்கஸ். கிருஷ்ணா டு காவேரி கோரமண்டல் கோஸ்ட். இதில் முக்கியமான இடம் மெரினா பீச், சில்கா லேக், கொல்லேரு லேக், புலிக்காட்டு லேக். நெக்ஸ்ட் ஐலாண்ட்ஸ்னால் 2 குரூப் தான். ஒன்று அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், இன்னொன்று லக்ஷதீப். அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் டோட்டலாக 572 குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குது. 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர். முக்கியமான சிட்டி போர்ட் பிளேர். டெக்டோனிக் அண்ட் வோல்கானிக் ரீஜியன்ஸ்.
ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ ஆஃப் இந்தியா பேரன் லைன்லேண்ட் இங்கே தான் இருக்குது. இது ஈக்குவேட்டருக்கு கிட்ட இருக்கிறதுனால ஹாட் அண்ட் வெட்டாக இருக்கும், அதிக ரெயினும் அதிக ஹீட்டும் இருக்கும். டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. 10 டிகிரி சேனல் வந்து அந்தமானையும் நிக்கோபாரையும் ரெண்டாக பிரிக்குது. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா இந்திரா பாயிண்ட் இங்கே நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லக்ஷதீப். டோட்டலாக 27 குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குது. 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். இதனுடைய முக்கியமான போர்ட் கவரத்தி. 8 டிகிரி சேனல் வந்து லக்ஷதீப்பையும் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரியான மால்தீவ் பிரிக்குது. இங்கே பிட் ஐலாண்டுன்னு இருக்குது, அங்கே ஒரு பேர்ட் சென்ச்சுரி இருக்குது. லக்கதீவ், மினிகாய், அமின்தீவி இது மூணும் சேர்ந்தது. 1973 தான் லக்ஷதீப்னு பேர் மாற்றினாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இந்தியாவினோட வடிகால் அமைப்பு, அதாவது ரிவர்ஸை பற்றி சொல்கிறது. ரிவர்ஸ் பேசிக்காக 2 கிளாசிஃபிகேஷன்ஸ். ஒன்று ஹிமாலயன் ரிவர்ஸ், இன்னொன்று பெனின்சுலர் ரிவர்ஸ். பெனின்சுலர் ரிவர்ஸை ரெண்டாக பிரித்தா ஒன்று வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், இன்னொன்று வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஈஸ்ட் ஃப்ளோயிங்கிறது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. வெஸ்ட் ஃப்ளோயிங் நர்மதா, தப்பி, மாஹி. ஹிமாலயன் ரிவர்ஸ். ஃபஸ்ட்டு இண்டஸ். மானசரோவர் கைலாஷ் ரேஞ்சில் உற்பத்தி ஆகுது திபத்தில். இதனோட எலிவேஷன் 5150 கிலோமீட்டர்ஸ். லென்த் வந்து 2880 கிலோமீட்டர்ஸ். ஆனால் இந்தியாவில் டோட்டலாக 709 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. ஜம்மு காஷ்மீர்லேருந்து சில்லாறு வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே இருந்து அப்புறமா பாகிஸ்தானுக்குள்ளே என்டர் ஆயிடுது. லடாக், ஜஸ்கா ரேஞ்சஸ்லாம் இங்கே தான் இருக்குது. இதனோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து ஜீலம், சீனாப், ரவி, பியாஸ், சட்லெஜ். இதில் செனாப் தான் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி. நெக்ஸ்ட் கங்கா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய வடிகால் அமைப்பு. நெக்ஸ்ட்டு பிரம்மபுத்திரா. செமாயுங்டங் கிளேசியர் கைலாஷில் இருக்கக்கூடியது. மானசரோவர், அதாவது மானசரோவரோட கிழக்கு பக்கத்தில் திபத்துலேருந்து உருவாகுது. இதோட எலிவேஷன் 5150 மீட்டர். இதனோட டோட்டல் லென்த் 2900 கிலோமீட்டர். ஆனால் இந்தியாவுக்குள்ளே ஒன்லி 900 கிலோமீட்டர் தான் வருது. இதனோட டோட்டல் ஏரியா 5,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவுக்குள்ளே 1,94,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். பிரம்மபுத்திராவை திபத்தில் சாங்போன்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்குள்ளே திஹாங்குங்கிற பிளேஸில் என்ட்ராகுது, அருணாச்சல் பிரதேஷில். இதனோட ட்ரிபியூட்டரிஸ் டிஸ்டா, மானஸ், பரக், சுபன்சிரி. பங்களாதேஷில் பிரம்மபுத்திராவை ஜமுனான்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஜாயினிங் வித் கங்கா இன் பங்களாதேஷ் இதோட பேர் வந்து மேக்னான்னு மாறிடுது. பெனின்சுலா ரிவர்ஸ். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், அதாவது கிழக்கு நோக்கி பாயும் நதிகள். ஃபஸ்ட்டு மகாநதி. இது சத்தீஸ்கரில் ராய்ப்பூரில் ஷிஹாவாங்கிற மலைத்தொடரில் உருவாகுது. அங்கேருந்து ஒடிஷா வழியாக கடலுக்குள்ளே என்ட்ராகுது. டோட்டலாக 851 கிலோமீட்டர் ரன் ஆகுது. இதனோட ட்ரிபியூட்டரிஸ் சியோநாத், டேலன், சந்தூர், இப். டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்ன்னு பார்த்தா பைகா, பிருபா, சித்ராத்தலா. நெக்ஸ்ட்டு கோதாவரி. பெனின்சுலர் இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் இதான். டோட்டலாக 1465 கிலோமீட்டரும் 3.13 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டரும் கவர் ஆகுது. மகாராஷ்டிரா நாசிக்கில் உருவாகுது. இதை வந்து விருதா கங்கான்னு சொல்லுவாங்க. ட்ரிபியூட்டரிஸ் பூர்ணா, பென்கங்கா, பிரணீதா, இந்திராவதி. ராஜமுந்திரிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் கோதாவரி வசிஷ்டா, கௌதமின் ரெண்டாக பிரியுது. இதில் கொள்ளேரு லேக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா. மகாராஷ்டிரா மகாபலேஸ்வர் அந்த இடத்துல உருவாகுது. 1400 கிலோமீட்டர். பெனின்சுலர் ரிவரில் செகண்ட் லார்ஜஸ்ட்டு. 2.58 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணுது. இதனோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து பீமா, பெத்தாவாகு, முசி, கோய்னா, துங்கபத்ரா. ஹம்சலா தேவிங்கிற இடத்துல பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு காவேரி.
கர்நாடகா மாநிலம் கூர்க் தலக்காவேரியில் ப்ரொடியூஸ் ஆகுது. 800 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது. இது தக்ஷின் கங்கான்னு சொல்லுவாங்க. ஹராங்கி, ஹேமாவதி, கபினி, நொய்யல், பவானி, அமராவதின்னு நிறைய ட்ரிபியூட்ரிஸ். ரிவராக போகும்போதே நடுவில் வந்து 2-3 இடத்துல ஐலாண்ட் ஃபார்ம் பண்ணுது. கர்நாடகாவில் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம்னும், தமிழ்நாடுல ஸ்ரீரங்கமும் இருக்குது. ஸ்ரீரங்கத்துக்கு அப்புறமா காவேரி 2ஆக பிரியுது. கல்லணையிலையும் காவேரியாவும் தனியாக பிரிஞ்சு வருது. இதில் சொல்லக்கூடிய இடங்களில் ஒகேனக்கல் ஃபால்ஸு, பூம்புகாரில் பே ஆஃப் பெங்கால் கூட. நெக்ஸ்ட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், மேற்கு நோக்கி பாயும் நதிகள் நர்மதா, தப்தி, மஹி, சபர்மதி, பெரியார் இதெல்லாம் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது நர்மதா. மத்திய பிரதேஷில் அமர்கண்டக்குங்கிற இடத்துல கிரியேட் ஆகுது. எலிவேஷன் 1057 மீட்டர், லென்த் வந்து 1312 கிலோமீட்டர். இங்கே மோஸ்ட்டாக எஸ்டியூரிஸ் தான் காணப்படுது. கல்ஃப் ஆஃப் காம்பேங்கிற இடத்துல அரேபியன் சீயோட கலக்குது. இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ்னு பார்த்தா புர்னர், ஹலோன், ஹெரான், பஞ்சார், தூதி, தவா. நெக்ஸ்ட்டு தப்தி. மத்திய பிரதேஷில் பேத்தூரில் முல்தாய்ங்கிற இடத்துல ஃபார்ம் ஆகுது. எலிவேஷன் 752 மீட்டர், டோட்டலாக 724 கிலோமீட்டருக்கு ரன் ஆகுது. இதனோட ட்ரிபியூட்டரிஸ் வகி, கோமை, அருணாவதி, அனேர்நேசு இது எல்லாமே. இதுவும் கல்ஃப் ஆஃப் காம்பேயில் அரேபியன் சீ கூட கலக்குது. இதோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியாங்கிற டாபிக் கவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்த இந்த லெசனில் முக்கியமானது அந்த மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியாவை முடிஞ்ச அளவுக்கு ஒரே பேஜில் அதனோட கிளாசிஃபிகேஷன்ஸோ இல்லை முக்கியமான கீவேர்ட்ஸை வச்சு ஒரே பேஜில் வரக்கூடிய ஃப்ளோ சார்ட் மாதிரியோ இல்லை மைண்ட் மேப் மாதிரியோ ஒன்று பார்த்துடலாம். ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியாவை கிளாஸிஃபை பண்ணும்போது மொத்தம் 6 வருது. ஃபஸ்ட்டு ஹிமாலயன் மவுண்டைன்ஸ், ரெண்டாவது கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ், மூணாவது பெனின்சுலா பிளாட்டியூ, கோஸ்டல் பிளைன்ஸ், டெசர்ட், ஐலாண்ட். இந்த 6 தான். ஹிமாலயன் மவுண்டைன்ஸை டிரான்ஸ் ஹிமாலயாஸ், பூர்வாஞ்சல்னு 3ஆக பிரிக்கிறோம். நார்த்தன் பிளைன்ஸ் அதனுடைய அலுவியல் டெபாசிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பாபர், தராய், பாங்கர், காதர், டெல்டான்னு 5ஆக பிரிக்குது. அதாவது சிவாலிக் அவுட்ரு ஹிமாலயாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சவுத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து டெல்டாங்கிறது வெஸ்ட் பெங்காலில் சுதர்பான்ஸ் ரீஜன்ஸ் வரைக்கும் இருக்கிறது. நார்த்தன் பிளைன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணணும்னா ராஜஸ்தான் பிளைன்ஸ், பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ், கங்கா பிளைன்ஸ், பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். ராஜஸ்தான் அதாவது டெசர்ட்டுக்கு இந்த பக்கத்துலேருந்து பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் லாஸ்ட் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நார்த்தன் பிளைன்ஸ் இருக்குது. ஹிமாலயன் மவுண்டைன்ஸை பார்த்துடலாம். ஹிமாலயன் மவுண்டைன்ஸில் டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதான் டிபெட்டின் ஹிமாலயாஸ், டீத்தீஸ்ன்னு சொல்லக்கூடிய சி இருந்ததாக சொல்கிறது. ஜஸ்கர், லடாக் ரீஜியன்ஸு ஹைலி கிளேஷியர்ஸ் இருக்கிற இடம். ரெண்டாவது ஹிமாலயாஸை திரும்ப 3ஆக பிரிக்கிறோம். கிரேட்டர் ஹிமாலயாஸில் கிளேஷியர்ஸு அதிகமாக இருக்குது. கங்கோத்ரி, யமுனோத்ரின்னு சொல்லக்கூடிய பெரினியர் ரிவர்ஸ்க்கான சோர்சஸ் இருக்குது. 6000 மீட்டர் ஆவரேஜில் இருக்கிறது. ஆனால் ரெயின்ஃபாலிங் லெஸ்ஸு. மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா இதெல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. லெசர் ஹிமாலயஸில் ஹெவி ரெயின்ஃபால், வைல்ட் லைஃப்க்கு இருக்குது. அப்புறம் வந்து ஷிம்லா, முஷோரி இந்த மாதிரியான, டார்ஜிலிங் இந்த மாதிரி கோடைவாஸ் தலங்கள் இருக்கிறது. மூணாவது சிவாலிக் இல்லைனா அவுட்டர் ஹிமாலயாஸ். டெப்ரிஸ் ஹிமாலயன் ரிவர்ஸ்லேருந்து அடித்து வரக்கூடிய டெப்ரிஸ் அதிகமாக இருந்திருக்கிற இடம். இங்கே வந்து டூன்ஸும் டுவார்ஸும் 2 வகை இருக்குது. நெக்ஸ்ட்டு பூர்வாஞ்சல். ஹிமாலயஸோட ஈஸ்டர்ன் சைட், அதாவது நம்ம இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியது. மியான்மர் இந்தியாவோட பார்டரில் அதிகமாக இருக்குது. என்னென்னா டாஃப்லா ஹில்ஸ், அபோர் ஹில்ஸ், மிஷ்மி ஹில்ஸ், பக்காய், நாகா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மிகிர், காரோ ஹில்ஸ், காஷி ஹில்ஸ், ஜெயிந்தியா ஹில்ஸ். டோட்டலாக இந்த எல்லா ஹில்ஸும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி தான் பூர்வாஞ்சல் ஹில்ஸ்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பெனின்சுலா பிளாட்டியூ சென்ட்ரல் ஹைலேண்ட், டெக்கன் பிளாட்டியூன்னு 2ஆக பிரிக்கலாம். அதாவது குஜராத்லேருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் மால்வா பிளேட், பண்டேல்கண்ட், பாகல்கண்ட், சோட்டா நாக்பூர். அதாவது சென்ட்ரல் ரீஜன்ஸ். குஜராத்லேருந்து ஆரம்பித்து மத்திய பிரதேஷ்,
அப்படியே வந்து பீகார், ஒடிஷா வரைக்கும். ஹைலி ரிச் இன் மினரல் ரிசோர்சஸ், எஸ்பெஷலி இன் பீகார், ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால். டெக்கன் பிளாட்டியூ ட்ரையாங்குலர் ஷேப்பு. மேலே வந்து ஆரவல்லியோட நார்த்தில் வந்து பண்டேல்கண்ட், அதுக்கப்புறம் வெஸ்ட்டில் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டில் ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸோட நார்த்தன் பார்ட் ஷாயாத்ரி, ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பூர்வாத்ரி. கோஸ்டல் பிளைன்ஸ், வெஸ்டர்ன் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோஸ்ட் ரெண்டு தான். கல்ஃப் ஆஃப் கட்ச் டு கன்னியாகுமரி வரைக்கும் வெஸ்ட் கோஸ்ட்டு. வெஸ்ட் பெங்கால்லேருந்து தமிழ்நாடு கீழே கன்னியாகுமரி வரைக்கும் ஈஸ்ட் கோஸ்ட். இதுவே வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் பார்த்தா கொங்கட் கோஸ்ட், மலபார் கோஸ்ட், கனரா கோஸ்ட் இதெல்லாம் வரும். மோஸ்ட்டாக எஸ்டியூரிஸ், லகூன்ஸ், பேக் வாட்டர்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். சாண்டி பீச்சஸ். இதுவே ஈஸ்ட் கோஸ்ட்டில் கோதாவரியிலேருந்து கிருஷ்ணா வரைக்கும் நார்த்தன் சர்க்கஸ், கிருஷ்ணாலேருந்து காவேரி வரைக்கும் கோரமண்டல் கோஸ்ட். லேக்ஸ் அதிகமாக இருக்கிறது புலிக்காட்டு, கொல்லேரு, மரீனா பீச் எல்லாமே இங்கே இருக்குது. டெசர்ட் வந்து தார் டெசர்ட்டு. டெசர்ட் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய டெசர்ட் ஏரியா வந்து மருஸ்தாலி. செமி டெசர்ட் ஏரியா வந்து பாங்கார், ஹைலி டென்ஸ்லி பாப்புலேட்டட். லூனி ரிவர் ஐலாண்ட், அந்தமான நிக்கோபார் ஐலாண்டு. அதுக்கப்புறம் வந்து லக்ஷதீப். அந்தமான நிக்கோபார் வந்து 572 குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸு. போர்ட் பிளேரு, க்ளோஸ் டு ஈக்குவேட்டர். ஸோ ஹாட் அண்ட் வெட்டு, ஹெவி ரெயின்ஃபால், ஹாட் டெம்பரேச்சர். 10 டிகிரி சேனல் வந்து அந்தமான நிக்கோபாரை செப்பரேட் பண்ணுது. இந்திரா பாயிண்ட் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு லக்ஷதீப், 27 குரூப் ஆஃப் ஐலாண்ட், 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். கவராத்தி மெயின் பிளேஸ். 8 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் லக்ஷதீப் ஃப்ரம் மால்தீவ்ஸ். பிட் ஐலாண்ட் வந்து ஒரு பேர்ட் சாங்சுவரி. டோட்டலாக முக்கியமான கீவேர்ட்ஸ் இவ்வளோ தான். இப்போ அடுத்து இதனோட கண்டினியூவேஷனாக இந்த லெசன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ், அதாவது ப்ராக்டிஸ் கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். இதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ இல்லை மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.